வீடியோவில் பைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பைப்ஸ் அப்படின்னா ஆங்குலரில் வந்து ஒரு இன்பில்ட் மெத்தடு தான். இந்த பைப்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌசரில். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோலரில் வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த நேம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோவர் கேஸில் தான் இருக்கும். அந்த நேம் நீங்கள் என்ன நேம் அசைன் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ அந்த நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும்போது மட்டும் அப்பர் கேஸில் இருக்கணும். அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம இந்த பைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பைப்ஸ் யூஸ் பண்ணுறனால அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவீங்கன்னா அப்பர் கேஸில் காமிப்பீங்க. பட் வந்து லாஜிக் வைஸோ இல்லை கண்ட்ரோலர் வைஸோ அது எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ இந்த பைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணலாம், அதுக்கப்புறம் டேட் ஃபார்மேட்டை மாற்றலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கோட ஸ்லைஸ் மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பைப்ஸ் வந்து இன்பில்டாகவே ஆங்குலரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பைப்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்தராக நீங்கள் இன்னும் இது இன் டீட்டெயிலாக எல்லா பைப்ஸுமே யூஸ் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் ஒரு பைப்பை வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம். இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம பைப்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோலர். இப்போ நான் app.component.ts, நீங்கள் வந்து எந்த கண்ட்ரோலரில் வேணும், பட் கண்ட்ரோலர். இப்போ கண்ட்ரோலர் நான் என்ன கொடுக்குறேன், நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அந்த நேம்க்கு வந்து நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற டைப் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி மட்டும் தான் கேன்சலாக கொடுக்குறேன். விருட்சம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நேம் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறேன், விருட்சம். இது வந்து கேமல் கேஸில் இருக்குது, வித் ஸ்பேஸோடு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை டிஸ்பிளே பண்ணும்போது மட்டும் எனக்கு என்ன ஆகணும்னா இது வந்து கேப்ஸாக இருக்கணும், எல்லா லெட்டருமே கேப்ஸாக இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து பைப்ஸ்க்கு போய்க்கிறேன். ஓகேவா? இங்கே பைப்ஸில் இங்கே வந்து HTML போயிட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் HTML போயிட்டு நான் வந்து ஒரு h2 டேக் கொடுக்குறேன். நான் h2 டேக் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்டர்போலேஷன், என் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் எங்கே இன்டர்போலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும், விருட்சம் டெக்ஸ்ட். நான் இங்கே என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோனோ அதுதான் இருக்கும். அது ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்ஸை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நார்மலாக நான் என்ன கண்ட்ரோலில் கொடுத்துருக்கனோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது எனக்கு இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு டிஸ்பிளே பண்ணும்போது மட்டும் எனக்கு இது எல்லாமே கேப்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம இப்போ கோடில் போய் பைப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போது இதில் எப்படி பைப்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நேம், ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி நேம் நான் கண்ட்ரோலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போது இந்த நேமுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் மாதிரி விட்டுட்டு // இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சாரி, சிங்கிள் ஸ்லாஷ். பைப்னா சிங்கிள் ஸ்லாஷ் தான், சிங்கிள் கோட். இந்த மாதிரி ஒரு கோட் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து எடுத்திருக்கோம், இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த HTML போய் நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு பைப் மெத்தடை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த பைப் யூஸ் பண்ணனாலும் அந்த பைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பைப் சிம்பிள் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இது ஆங்குலரில் பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இங்கே இருக்க டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா அப்பர் கேஸில் இருக்கும் நல்லா லெட்டரும். இப்போ போய் ப்ரௌசரில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து அப்பர் கேஸஸில் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் வந்து இருந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேமல் கேஸில் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா பைப்ஸ் வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அப்பர் கேஸாக மாற்றிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பைப்ஸ் ஒர்க் ஆகும். இன்னும் பைப்ஸில் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்த்தானா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலர் போய்க்கோங்க. கண்ட்ரோலரில் போயிட்டு மெசேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தான், நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதுவும் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து வெல்கம் டு விருட்சம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா?
விருட்சம் டெக்ஸ். ஓகேவா? ஸோ நான் மெசேஜில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெல்கம் டு விருட்சம் டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒன்ஸ் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு HTML போய்க்கோங்க. HTML போய்ட்டு இன்னொரு ஹெட்டர் போட்டுக்கோங்க. H2 ஹெட்டர் போட்டுட்டோம். ஸோ இந்த ஹெட்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்போலேஷன் பண்ணுறோம். வெல்கம் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி நேமை வந்து இங்கே பைண்ட் பண்ணுறோம். பைண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பைப் நேம் கொடுக்குறோன்னா டைட்டில் கேஸ். டைட்டில் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேங்க, வெல்கம் டு விருட்சம் டெக்ஸ்னால் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன ஆகும்னா கேப்ஸில் மாறும். இந்த வித்தியாசம் தான் இங்கே ஏற்படும். ஸோ நாங்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க, நாங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டைட்டில் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் கேஸில் வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். மெசேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம் இங்கே கொடுத்துக்கணும். சாரி, நான் தப்பாக வெல்கம்னு கொடுத்துட்டேன். இங்கே மெசேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டு டைட்டில் கேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மெசேஜில் என்ன இருக்குன்னு தெரியும், வெல்கம் டு விருட்சம் டெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இது வந்து டைட்டில் கேஸாக வந்து நம்ம UIயில் பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கேஸ் மாறி இருக்கு தெரியுதா? W கேப்ஸில் இருக்குது, 2 கேப்ஸில் இருக்குது, V கேப்ஸில் இருக்குது, T கேப்ஸில் இருக்குது. ஸோ வந்து இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் டைட்டில் கேஸ். இப்போ வந்து இன்னொரு 2 டேட் ஃபார்மேட் எப்படி மாற்றுறதுன்னு பைப்ஸில் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ஒரு டேட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ app.component.tsக்குள்ளே போயிட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கோங்க. இந்த டேட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு நியூ டேட். இது என்ன கொடுக்கும், நம்மளுக்கு கரண்ட் டேட் கொடுக்கும் இப்போது. ஸோ இது வந்து கரண்ட் டேட். இப்போ இந்த டேட்டில் என்ன இருக்கும், நம்ம கரண்ட் டேட் இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் HTML போய்க்கோங்க. ஸோ HTML போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு div போட்டுக்கோங்க. இப்போ இந்த divக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட் கொடுத்து அந்த டேட் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்ம போய் ப்ரௌசரில் நார்மலாக இந்த டேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், டேட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, Tuesday August 30 2022. ஸோ வந்து இது என் கண்ட்ரோலில் இருக்க ஒரு டேட்டு. இதை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வேணுமோ நான் அப்படி டிஸ்பிளே பண்ணிக்கலாம் பைப்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து டேஸை வந்து வியூ பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ டேட்டை வந்து எப்படி பைப் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. பைப் சிம்பிள் கொடுத்துட்டு டேட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிப்போம். இந்த டேட் வேரியபிள்குள்ளே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது ஆங்குலரில். ஒரு இது இந்த காலன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது எப்படி டிஸ்பிளே ஆச்சு, ஒரு பெரிய ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆச்சு இல்லையா? இப்போ வந்து ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டா வந்து ஒன்லி டேட் அண்ட் டைமிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ போய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுதா டேட் வந்து எப்படி ஃபார்மேட் ஆகிருக்குன்னு. ஸோ வந்து இப்படி தான் வந்து பைப்ஸ் ஒர்க் ஆகும். டேட்டில் வந்து நிறையா ஃபார்மேட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் நிறையா ஃபார்மேட்ஸ் பண்ணலாம், நம்பர்ஸில் நிறையா ஃபார்மேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே பைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேட் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரிங் மட்டும் கிடையாது, நியூமரிக் அண்ட் கரன்சி இந்த மாதிரி நிறைய வந்து பைப்ஸை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நான் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.